சில்லித்தனமான நான் ஒரு விஷயமா பார்க்குறேன். வேன் வருது வந்துட்டு இந்த லைட் ஆஃப் பண்ணி போகிறோம். ஆமாம், அதை பார்த்தேன். அது ரொம்ப மக்கள் சேரப் பண்ணுறாங்க. எனக்கு புரியல அது என்ன அவ்வளோ ஒரு கேவலமான அது ஒரு நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகி அந்த கைத்தட்டல் கிடச்சிச்சுன்னா அதை ஏங்குவாங்க அந்த கைத்தட்டலுக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அதை என்ஜாய் பண்ணுறாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரக்கன் மாதிரி, ஒரு பிசாசு மாதிரி அதை என்ஜாய் பண்ணுறாரு. 2026 விஜய் அவர்கள் ஜெயிப்பாங்களா இல்ல வேற யாராவது? விஜய்லாம் இருக்கவே மாட்டார். அவர் போய் ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி கூட்டணி போயிடுவார் சார். அவருக்கு அவ்வளவுதான் டைம் முடிஞ்சு. அவருக்கு ஒரு குழந்தை காணோம்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்டாரா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? ஏன் கேட்கல? அவருக்கு தேவை அந்த இடத்துல பேசணும், பேசிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடணும். அவருக்கு ஓடுறதான் வேலை. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஓடுறதான் ஃபர்ஸ்ட் வேலை. எப்படி எக்ஸிட் சேஃப்டி முதல்ல பார்க்கணும். அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ஸ்டாம்பிட் ஆச்சு என்ன ஆகும்ட்டு நமக்கே ஒரு அறிவு வேணும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கோம். அப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்போ நம்ம தமிழோட அப்பான்னு பார்த்தா அப்பான்னு அந்த இதில் சொல்ல ஒரு இந்த குடும்ப தலைவர் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின். சினிமா படம்னா நாங்கள் முதல்ல போய் விஜய் படத்தை பார்ப்போம். ஆனால் அரசியலுக்கு அவர் லாயக்கு இல்லை. சிகப்பு நாட பத்திரிகை வந்து எனக்கு இப்போ 58 வயசு ஆகுது. நான் அதை 15 வயசுலயே படிச்சிருக்கேன். சிகப்பு நாடா எங்கள் அப்பா வாங்கி படிப்பார். நாங்களாம் தீகா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க ஒன்றா. எங்கள் அப்பாலாம் அதில் இருந்தவங்க. சிகப்பு நாடா ரொம்ப விரும்பி படிப்பார். அது அப்படியே புட்டு அரசியல்வாதிகளை ஒரு பக்காவாக விளம்பரப்படுத்தி எழுதிடும். அது ரொம்ப அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காது அப்போவே. ஆனால் நல்ல வெற்றிகரமாக ஓடிச்சு அந்த பேப்பர் சிகப்பு நாடா. அதுக்கப்புறம் எதிர்வழி என்னென்னமோ பத்திரிகைலாம் வந்தது, துக்ளக்லாம் வந்தது. சிகப்பு நாடா மாதிரி வரல. இப்போ இன்னைக்கு அந்த பத்திரிகையை நான் பார்க்க முடியல. இப்போ நீங்க பேட்டி எடுக்கிறீங்க, எனக்கு அதிசயமா இருக்கு. ப்ரோ, இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் சினிமா வாழ்க்கையில இருந்ததுக்கும் இப்ப அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்க? வித்தியாசம்னா அவரோட ஷர்ட் கலர் மாதிரி இருக்கு. வேற பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. ஏன்னா படத்துல பேசுற அதே படத்துல எப்படி வந்து ஒரு டைரக்டர் எவ்வளோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவருக்கு எழுதி கொடுத்து அவர் பொம்மை மாதிரி பேசுறாரோ அந்த மாதிரி சேம் இங்கேயும் பண்றாரு. சினிமாவில் வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் மெகா ஸ்டாரு. அவர் வெரி குட் ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ க்ரௌட் புல்லர். அதே தான் இப்போ அரசியல் பண்ணுறாரு. பட் அரசியல் வரும்போது எங்கள் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணுவார். இட்ஸ் நாட் லைக் சின்ன சினிமா மாதிரி கிடையாது இல்லையா. ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 60 இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து அஸ் எ லீடர் வந்து இப்போ டைம் கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு 12 o'clock வரீங்கன்னா அட்லீஸ்ட் 11:30 12:30 வரணும். ஸோ ரொம்ப டிலே ஆகும்போது என்ன ஆகுதுன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இப்போ நம்மளை நம்பி வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் வாட்டர் பாட்டிலும் அதர்வைஸ் என்ன சேஃப்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸாம் எடுத்து விஜயகாந்த் எடுத்துட்டீங்கன்னா அவர் கேப்டன் விஜயகாந்த்னா அவர் கூட்டத்துலேருந்து அவர் கடைசியாக போகும்போது பார்த்தீங்கன்னா நான் தூங்கவே மாட்டேன், நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போனால் தான் நான் தூங்குவேன் அந்த மாதிரி சொல்லுவார். ப்ராக்டிக்கலாக எவ்வளோ ப்ராப்ளம் தெரியும். பட் ஆனால் அந்த வேர்டு அந்த இது ஒன்று கன்சர்ன் உண்டு அவருக்கு. நம்ம வந்து நம்மளை தேடி வர்றாங்கன்னா அது வந்து கரெக்டாக அவங்க வீடு போய் சேரணும்ன்ட்டு. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பொதுவாக நமக்குமே வந்து மக்களுக்குமே இந்த செல்ஃப் டிசிப்ளின் வேணும். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போகிறோமே எப்படி எக்ஸிட் சேஃப்டி முதல்ல பார்க்கணும். அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ஸ்டாம்பிட் ஆச்சு என்ன ஆகும்ட்டு நமக்கே ஒரு அறிவு வேணும். அது இந்த சிஸ்டமே சரியில்லை. நம்ம மக்கள் நம்மளோட இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும். நாங்களாம் எம்என்சி கம்பெனியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு ஒரு ஹாலில் மீட்டிங் வச்சா கூட ஃபர்ஸ்ட் வந்து ஹாலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதாவது ஆச்சுன்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட்டோ ஒரு தீப்பிடிச்சு எங்கே நீங்கள் வெளியே ஓடணும், எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே, அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுதான் கூட்டமே ஆரம்பிக்கும். சினிமா படம்னா நாங்கள் முதல்ல போய் விஜய் படத்தை பார்ப்போம். ஆனால் அரசியலுக்கு அவர் லாயக்கு இல்லை. எதனால சார் அப்படி சொல்றீங்க? இத்தனை உயிர் போயிருக்கு, இது வரைக்கும் அதை பற்றின ஒரு வருத்தமான கருத்தை அவர் சொல்லலை. அவர் வந்து மொத்தத்தில் முதலமைச்சரை தான் அவர் குறை சொல்றாரு தவிர அங்கே நடந்த விஷயத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் கத்துறாங்க, 10 பேர் இறந்துட்டாங்க, 10 பேர் கீழே விழுந்துட்டாங்கிறாங்க. அதை பற்றி அவர் கவனிக்காமல் இறங்கி அவர் பாட்டில் போய்கிட்டு இருக்காரு. அவர் இருந்திருக்கணும், அங்கே இருந்து அவர் போகலைன்னாலும் அவர் கட்சிக்காரங்களை அனுப்பிச்சு வச்சு அந்த மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும். ஆனால் அவர் போகாத மிகப்பெரிய தப்பு. உடனே சென்னைக்கு வந்தது மிகப்பெரிய தப்பு. அவர் யாருடைய தூண்டுதலில் வந்தார், எதுக்கு வந்தார், யாரை பார்க்கறதுக்கு வந்தாருங்கிறது தெரியல. அவர் ரொம்ப தவறான வழியில் போகிறாரு, இல்லை தவறாக வழி நடத்துகிறாங்களான்னு தெரியல. ஆனால் அரசியலுக்கு அவர் அன்பிட்டு சார், வேஸ்ட். அவர் வர்றது வேஸ்ட். அவர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர். அவர் திடீர்னு அரசியலுக்கு வந்து அடிக்கடிக்கு மாநாடு போட்டது தவறான விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன் உண்மை. அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் பேப்பர் வச்சிருப்பாரு, ஒரு 10 பேஜுக்கு வச்சிருப்பாரு.
எங்கேயா விட்டாச்சுன்னா லைட்டாக அப்படி காற்றுல இப்படி போகிற மாதிரி அப்படி பார்த்துட்டு அந்த டைலாக் அப்படியே எடுத்து விட்டுருவாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அண்ணா தெரியும், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறினார்னா வித்தவுட் பேப்பர் மக்களை பற்றி அவருக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏறுவார், பேசுவார், இறங்குவார். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை பேசணும் இல்லையா? இவர் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட், ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு பிளானு, 10 நாள் அந்த பேஜை வந்து மக்கப் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு வந்து பேசுறாரு. பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தடுமாறுவார். அவருடைய கட்சியே வரணுமான்னு கேள்வி கேட்டார். ஓகே, ஆமா, கட்சின்னு வரல உள்ள, அதுக்குள்ளே அந்த கட்சி வரணுமான்னு கேட்டு சாரி கூட்டம் நடத்துறவங்களுமே வாட்டர் முக்கியமானது இல்லையே. நம்ம போறோமே, நம்ம ஒரு பேக்ல வாட்டர் எடுத்துட்டு போறோமோ அந்த அறிவும் கிடையாது நம்ம மக்களுக்கு. 4 மணி நேரம் 6 மணி நேரத்துல என்ன ஆகும், பிள்ளைங்களாம் டீஹைட்ரேட் ஆகிடும். வாட்டர் வந்து நம்ம எப்பவுமே நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போகும்போது வாட்டர் கூட இல்லாம போறோம்னா நம்மளுடைய மிஸ்டேக்ஸ். இந்த மாதிரி எல்லா சைட்லயும் இருக்குது. விஜய் இதெல்லாம் வந்து அவர் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். கிராஸ் ரூட் லெவலே மாறணும், அது அப்போதான் முடியும். அது ஸோ அவர் அதை முன் மாதிரி நடத்தணும். அதுதான் தொண்டர்களும் முக்கியமாக அவரை சுற்றி இருக்கிற புஷி ஆனந்தோ இல்லை அவருடைய தொண்டர்களோ அவங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அரசியல் நாலேஜோட கொஞ்சம் அரசியலுக்குள்ள வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு மேடையில் ஏறி எப்படி பேசணும் கூட இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ அவர் எதிரியா இருக்கட்டும், இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கோம், அப்பான்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்போ நம்ம தமிழோட அப்பான்னு பார்த்தா அப்பான்னு அந்த இதில் சொல்ல ஒரு இந்த குடும்ப தலைவர் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின். அவர் தானே சிஎம் ஸ்டாலின். நீங்கள் அவருக்கு எப்படி பேசணும், அங்கிள் அப்படி நக்கல் பண்ணிட்டு இப்போ வந்து சிஎம் அவர்களே என்ன எனக்கு புரியல. நீங்கள் நக்கல் பண்ணுறீங்க, அப்புறம் அடி வாங்கும்போது குனிஞ்சிடுறீங்க. கெத்தர் இல்லைங்க, எப்பவுமே கெத்தர் இல்லைங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிஎம்ங்கும் போது நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். சிஎம் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லணும். அங்கிள் அப்படிங்கும்போது அது என்ன இப்பயே தெரிஞ்சு போச்சு. ஒரு என்ன சில்லறத்தனமான ஒரு விஷயங்கிற மாதிரி அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப கரூர்ல நடந்த சம்பவத்துல 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம்? அரசு அவங்க கேட்ட மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஓகே, இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கட்டைங்களாம் அடிச்சு ஒரு மக்களுக்கு வர்றதுக்கு வழி பண்ணி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டுவாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணுவாங்க. ஆனா இவர் அதை பண்ணதை விட்டுட்டு இருக்கிறாரு, தடுப்பு வைக்கல. அதனால அவங்களே உள்ள இருந்து தண்ணி பாட்டில் மேடையில இருந்து தூக்கி வீசும்போது தான் இந்த கும்பல் எழுந்து ஓடுறதுனால ஒருவர் மீது ஒருவர் விழுந்து நெரிசல் ஆகி இறந்துருக்காங்க. இதான் உண்மை. அப்போதான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு 4:30 மணி ப்ரெஸ் மீட் அப்படின்னா 6:30 மணிக்கு தான் வருவான், இல்லை 7:30 மணி 8 மணிக்கு வருவான். காலை 10 மணிக்கு ஷூட்டிங்னா மதியம் 12 மணி. அந்த மாதிரி இவர் அதை பார்க்குறாரு. நமக்காக மக்கள் அங்கே காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க அது விஜய் அவர்களோட அலட்சியம்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தாச்சுப்பா, நீங்க கேட்டீங்க கொடுத்தாச்சு. அவங்க வந்து உங்களுக்கு வந்து காவல் காத்துட்டு முடியாது, காவலுக்கு போலீஸும் கொடுத்தாச்சு. அதை தவிர அவங்க வேற என்ன பண்ணணும்? வாட்டர் சப்ளை பண்ணணுமா, ஃபுட்டு கொடுக்கணுமா, இல்லை வர்றவங்களை எல்லாம் பாதுகாக்கணுமா? உங்களை நம்பி வரவங்கள நீங்க தான் பாதுகாக்கணும். அவங்களாம் யாரு? உங்க ஃபேன்ஸ், உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்காங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். இதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா வேன் உள்ள வரும்போது வண்டி எல்லாருமே தூரமா இருந்தாங்க, வந்தோடனே முடிச்சிட்டானுங்க. புரியுங்களா? அதுவும் இல்லாம நீங்க இந்த தொகுதியில நீங்க கூட்டம் போறீங்க, இந்த தொகுதி மக்கள் மட்டும்தான் அங்க இருக்கணும். நீங்க பக்கத்து தொகுதியில கூட்டத்தை போட்டு மொத்த டீமையும் கூட்டு வந்தீங்கன்னா ஒரு 1000 2000 ஆயிடுதுல. ஒரு 1000 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 2000 பீப்புள நீங்க அடைச்சி வைக்கிறீங்கன்னா மூச்சு முட்டும். பெண்கள் அங்க வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள், குழந்தை, ஒரு குழந்தை காணோம்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்டாரா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? ஏன் கேட்கல? அவருக்கு தேவை அந்த இடத்துல பேசணும், பேசிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடணும். அவருக்கு ஓடுறதான் வேலை. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஓடுறதான் ஃபர்ஸ்ட் வேலை. அதனால நான் அதை அப்படிதான் பாக்குறேன். அரசு கரெக்டா நடந்துருச்சு. அவர் முதலமைச்சர் நைட்டே போயிட்டாரு, அது பெரிய விஷயம். அது ஆமா, நிச்சயமா அவர் தான் தப்பு. அவர் வந்து அந்த சொன்ன டயத்துக்கு வரல. அவர் அந்த பெரிய தப்பு. அவர் என்ன எம்ஜிஆரா? அவரு எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு தெருவா போயிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு வருவாரு, லேட்டாகவும் வருவாரு, மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மீடியா இல்லை, எதுவும் இல்லை, மக்கள் பார்க்கணும்னு ஆர்வத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு மீடியா இருக்கு, தேவையில்லாம எவ்வளவு கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லியிருக்கானா அந்த சொல்றதை கட்டுப்பட்டு நடந்திருக்கணும், நடக்கல. சரி, அவர் சொல்றாரு, பக்கத்துல ஆதவர்ஜுனாவே சொல்றாரு, இப்ப அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுவுறாங்கிறாரு, அதை பத்தி அவர் கவனிக்கல. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் சார். இது வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடிய விஷயம். அரசியல் வந்து இவங்க தெளிவா, மற்ற அரசியல் அந்த மாதிரி நடந்ததில்லை. அவங்க அரசியல் தெளிவா இருக்க, அரசியல் அனுபவம் உள்ளவங்க. இவருக்கு அனுபவம்னாலும் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. அதான் இவர் எப்படின்னா ஒரு மோகத்தை காட்டுற மாதிரி கூட்டத்தை எப்பவும் எம்ஜிஆர் மாதிரி பாவனை கொண்டு வர மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க. அதனால அந்த வினை வந்துச்சு. இப்போ ஒரு அரசியல் கட்சி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அடிகளை பார்க்க எவ்வளவு வருவாங்க, எத்தனை தொண்டர்கள் சொல்ல. அவங்க ஒரு கணிசமான அந்த நேரத்தை பற்றி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு வர்றான்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு 10,000 பேர் ஓகே. அப்போ வந்து போலீஸும் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு, அந்த கெப்பாசிட்டி உள்ள இடத்துக்கு கொடுத்துருக்காங்க.
இவர் பொழுதுனே காக்க வச்சுட்டு 7 மணிக்கு வரனால கூட்டம் அதிகமாகி இடம் கெப்பாசிட்டி கம்மியாகி போச்சு. இதனால தான் நான் உயிர் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா 41 உயிர் போயிருக்கு, 1 2 கிடையாது, 41 பேர் இறந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது ரொம்ப கொடுமையானதா இருக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா மதுரையில் நடந்த மாநாடு மாதிரி அவுட்டர்ல கொடுக்கணும். நீங்க உள்ளூர்ல கேட்காதீங்க. உள்ளூர்ல நீங்க கேட்கவே கூடாது. உள்ளூர்ல அவங்களும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்குறா இருந்தா அவங்க கிட்ட ஒரு பாண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும். இத்தனை பேர் தான் வரணும், உயிருக்கு ஆபத்தானா நீ பாத்துக்கணும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், எல்லா வசதியும் நீங்க பாத்துக்கணும். உயிர் போச்சுன்னா உனக்கு தூக்கி ஜெயிலில் வைப்போம். உனக்கு சம்மந்தமான ஒரு பாண்டு பேப்பர்ல வச்சு கையெழுத்து வாங்கிட்டு மீட்டிங் போடலாம். அப்படி போச்சுன்னா உள்ள தூக்கி போடணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க அல்லு அர்ஜுன் ஒரு மேட்டர்ல ஒரு உயிர் போனதுக்கே தூக்கி 2 நாள் ஜெயில வச்சிருந்தாங்க. 40 உயிர் போயிருக்கு. அப்ப எத்தனை நாள் வைக்கணும்? தூக்கி நேரம் உள்ள வச்சிருக்க மாதிரி விட்டுருக்காங்கன்னா ஏதோ பெரிய மனசு பண்ணி விட்டுருக்காங்க. 2026 விஜய் அவர்கள் ஜெயிப்பாங்களா இல்ல வேற யாராவது? விஜய்லாம் இருக்கவே மாட்டார். அவர் போய் ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி கூட்டணி போயிடுவார் சார். அவருக்கு அவ்வளவுதான் டைம் முடிஞ்சு. அவருக்கு இருந்த வாய்ப்பை அவர் இழந்துட்டார். அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, இல்லை இப்போ இல்லை. அவருக்கு அந்த 41 பேருடைய உயிர் பழகினால அவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அவ்வளோதான். இனி அவர் பிஜேபியோடய ஏடிஎம்கேயோட ஒரு கூட்டு சேர்ந்து தான் நிற்கணும். தனியாக நின்றாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க தமிழ்நாடு அரசியலில் யாரெல்லாம் பார்த்துங்க, வந்து ஒரே ஒரு சிஎம் ஆனது சரித்திரமே கிடையாது. வந்து ஜெயிலுக்கு போகணும், இல்லை நடுவில் இறங்கி போராட்டம் பண்ணணும், பட்டினி கிடக்கணும், அடி போடணும். இது எதுவுமே பண்ணாமல் சொகுசு ஏசி காரில் வந்து அப்படியே எலெக்ஷனில் முடிச்சுட்டு அப்படியே போய் சிஎம் சீட்டில் உட்காரலாம்னா அது வாய்ப்பே கிடையாது. நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே திமுக தான் போட வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. ஏன்னா இந்த மாதிரி இப்போ அரசியல் வந்து இப்போ இருக்கிற ஆட்சி மாதிரி வேறு எந்த ஆட்சி பண்ண முடியாது. எல்லாரும் மக்கள் வந்து கிட்டத்தட்ட காமராஜர் ஆட்சி பார்த்துட்டாங்க, அண்ணாதுரை ஆட்சி பார்த்துட்டாங்க, கலைஞர் ஆட்சி பார்த்துட்டாங்க, ஜெயலலிதா ஆட்சி பார்த்துட்டாங்க, இதே மாதிரி ஸ்டாலின் ஆட்சி பார்த்துட்டாங்க. இப்போ எந்த குறையுமே இல்லை. இதுக்கு மேலே இன்னொரு தலைவர் வர வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வேற வர முடியாது. அப்படி வந்தாங்கன்னா யார் மாற்றி போடுறாங்களோ அந்த மக்கள் தான் பாதிப்பாங்க 5 வருஷத்துக்கு. அவரு கெலிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரல. ஏன்னா இப்போ ரொம்ப மக்கள் வந்து புதிய அரசியல்வாதியா தான் பாக்குறாங்களே கண்டி ஒரு அனுபவ அரசியல்வாதியா பார்க்கல. இப்போ ரொம்ப பேர் போறாங்கன்னா முக்கால்வாசி ரசிகர்களாக தான் இருப்பாங்களே கண்டி. விஜயகாந்த் அரசியல் வரும்போதும் அப்படிதான் பார்த்தாங்க, ரஜினி வரும்போதும் அப்படிதான் பார்த்தாங்க, எல்லாருமே எம்ஜிஆர் வரும்போதும் ரசிகர் தான் பார்த்தாங்க. ஆனால் இதுல அனுபவப்பட்டு வந்தவங்க அவங்களாம். இவர் அனுபவம் இல்லாத திடீர்னு இப்ப அரசியல்ல தேர்தலில் நிக்க போறாரு. அது வெற்றி வாய்ப்பு பொதுமக்களை பொறுத்து தான் இருக்கு ஐயா. ரொம்ப டஃப் கொஸ்டின். அவருக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் இருக்குது. அது கொஞ்சம் அவருக்கு இம்பாக்ட் இருக்கும். பட் அது இப்போ அவர் தான் அது கரெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அவர் இன்னும் ஒரு கிளியராக இல்லை, என்ன பண்ண போறாங்கிறதே கிளியரா இல்லை. கஷ்டம் சினிமா மாதிரியே எழுதி கொடுத்த பேசிட்டு இருக்காரு கூட்டத்துக்கு வந்து. என்ன ஒரு அஜெண்டா இப்போ நீங்க சீமா நடத்திட்டு தான் அஜெண்டா கிளியரா இருக்கும். என்னென்ன பண்ணுவாருன்ட்டு அவருடைய எனக்கு தெரிஞ்சு போன எலெக்ஷன்ல அவருடைய அஜெண்டா இது மேனிஃபெஸ்டோ வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. வெரி குட் மேனிஃபெஸ்டோ. பட் அவருக்கு ஓட்டு விட மாட்டாங்க தவிர அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா. அந்த மாதிரி இவர் இன்னும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. அவர் என்ன சும்மா எல்லாத்தையுமே வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டா பண்றதுனால ஒன்றும் பெருசா ஓட் பேங்க் வருமானு தெரியல. ஸோ ஹியர்ஸ் டு சேஞ்ச் லாட் என்னை பொறுத்தவரை. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் நிர்மல்குமார் வந்து முன்ஜாமீனுக்காக வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எதுக்கு முன்ஜாமீன் போடுறாங்க? தப்பு பண்ணலைன்னா எதுக்கு முன்ஜாமீன் போடுறாங்க? அப்போ அவங்களுக்கே தெரியல நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு. இப்போ எப்படி சொல்றது, அவர் என்னமோ பாண்டிச்சேரியில் பெரிய ஆளுன்னு சொல்லியிருந்தாங்க புசி ஆனந்தில், ஏதோ கட்சியில் பெரிய அவ்வளோ நாலேஜ் உள்ள அவரே வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து உளருவாப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பலூனெல்லாம் வச்சு பேசுகிறாப்புல. ஒரு தொண்டர் வந்து பலூன் வந்து அது விஜயோட ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சா அதை நம்ம கட்சியில் பேசி உங்களுக்கு நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணவா இல்லை உங்கள் விஜய் ஓட்டின பலூனை பாதுகாத்து கூப்பிட்டு வந்து வைக்கிறதுக்கா? எதுக்கு நீங்கள் அரசியல் வரீங்க? மக்களுக்கு நீங்கள் என்ன இதுவரை மக்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க எதுவுமே சொல்லலை. நான் வந்தால் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு எதுவும் சொல்லலை. மக்களுக்காக நீங்கள் எதுவும் பண்ணல. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி சிஎம் வந்தால் எனக்கு அவருக்கு தான் போட்டி. அதாவது இந்த ஆதி படத்தில் பேசுவார்ல, எதிர்த்தரத்தில் உட்காந்துட்டு கபடி விளாடும் அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அதை கொஞ்சம் மாற்றியும் ஃபர்ஸ்ட்டு சினிமா விட்டு அரசியலுக்கு வரும்போது வேற ஒரு களத்துக்கு வரும்போது நீங்கள் அந்த களத்துக்கான ஒரு பர்சனை நீங்கள் மாறணும். நீங்கள் இன்னும் சினிமா பர்சனாகவே இருக்கிறீங்க. பஞ்ச டைலாக் பேசிக்கிட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு அந்த நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லித்தனமான நான் ஒரு விஷயமா பார்க்குறேன். வேன் வருது வந்துட்டு இந்த லைட் ஆஃப் பண்ணி போகிறோம். ஆமாம், அதை பார்த்தேன். அது ரொம்ப மக்கள் சேரப் பண்ணுறாங்க. எனக்கு புரியல அது என்ன அவ்வளோ ஒரு கேவலமான அது ஒரு நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா
ஒரு படம் ஹிட் ஆகி அந்த கைத்தட்டல் கிடைச்சிச்சுன்னா அது ஏங்குவாங்க அந்த கைத்தட்டலுக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அதை என்ஜாய் பண்றாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரக்கன் மாதிரி, ஒரு பிசாசு மாதிரி அதை என்ஜாய் பண்றாரு.